ஒரு விவசாயி எப்படி பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை இயக்குகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தமிழ்நாட்டில் சுமார் 50% மக்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விவசாயத்தை நம்பிதான் வாழ்கிறார்கள். 1 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் விவசாயம், கால்நடை, தோட்டக்கலை, மீன்வளம் போன்ற துறைகளில் வேலை செய்கிறார்கள். மாநிலத்தின் மொத்த வேலைவாய்ப்பில் சுமார் 1/3 பங்கு விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துகிறது இந்த விவசாயம். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 12% மேலே விவசாயத்துறை பங்கு வகிக்கிறது. விவசாயம் ஒரு தொழில் மட்டுமல்ல, அது மிக பெரிய பொருளாதார அமைப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு விவசாயி விதை வாங்குகிறார் என்றால் அதன் பின்னால் விதை உற்பத்தி நிறுவனங்கள் இயங்குகின்றன. அவர் உரம் வாங்குகிறார் என்றால் அதன் பின்னால் உரம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இயங்குகின்றன. பூச்சிக்கொல்லி வாங்குகிறார் என்றால் அதன் பின்னால் ஒரு பூச்சி மருந்து நிறுவனம், விநியோகஸ்தர்கள், சில்லறை கடைக்காரர்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விவசாயி டிராக்டர் வாங்குகிறார் என்றால் அல்லது அவர் வாடகை எடுக்கிறார் என்றால் அதன் பின்னால் பல தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மெக்கானிக்கல், உதிரிப்பாக கடைகள், டீசல் நிறுவனம், டீசல் விற்பனையாளர் என பல நிறுவனங்கள் ஒரு விவசாயி நம்பி இருக்கின்றன. நீர்ப்பாசன அமைப்பு ஒரு விவசாயி அமைக்கிறார் என்றால் அதன் பின்னால் பிளாஸ்டிக் பைப் கம்பெனி, சொட்டு நீர் ஓஸ் கம்பெனி, கம்பெனி டீலர்கள், மோட்டார் அதாவது பம்ப்செட் மோட்டார் நிறுவனங்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இவங்க எல்லாம் ஒரு விவசாயி பின்னாடி இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இதையும் மறக்க வேண்டாம்.